அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளிகள் திறக்கப்படும் தேதி வெயிலின் தாக்கத்தை பொறுத்து உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் பேட்டியளித்த அவர், கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்துள்ளோம். அதிகரிக்கும் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து முதலமைச்சர் அலுவலகம் செல்வதன் அடிப்படையில் பள்ளிகள் திறக்கப்படும் எனவும், தனியார் பள்ளிகளில் அதிக அளவு கட்டணம் வாங்கக்கூடாது எனவும், ஆணையம் நிர்ணயித்ததை விட கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடையுள்ள சிலிண்டரின் விலையானது 15 ரூபாயாக குறைந்துள்ளது. அதன் அடிப்படையில் சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலையானது 1921 ரூபாயிலிருந்து 1906 குறைந்து தற்போது விற்பனையாகி வருகிறது. மேலும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகி வருகிறது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் 30/4/2025 அன்று ஒரே நாளில் 272 கோடி ரூபாய் வருவாயை பத்திரப்பதிவுத்துறை ஈட்டியுள்ளது. ஒரே நாளில் 27,440 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஒரு நாள் வருவாய் வசூலில் இதுவரை இல்லாத அளவில் அதிக வசூல் செய்து பதிவுத்துறை புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது என்று அமைச்சரான மூர்த்தி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதியில் 23,421 ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு 2,307 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது என கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணையதள பக்கம் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலமாக தொடங்கப்படும் என முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் நிலுவையில் இருந்த 4,037 கோடியை விடுவிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது 2,999 கோடியை விடுவித்துள்ளது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆறாவது அறிவிப்பு: ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்து காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் இனி ஸ்லீப்பர் மற்றும் ஏசி வகுப்புகளில் பயணம் செய்ய இயலாது என்று ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. காத்திருப்பு டிக்கெட் வைத்திருப்போர் பொது பட்டிகளில் மட்டுமே பயணிக்க அனுமதி என்றும், ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் 2 நாட்களில் பயணிக்கு பணம் திருப்பி அனுப்பப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட்டுகளை வைத்திருப்போர் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் பயணித்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது எனவும், அதே நேரத்தில் வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருப்போர் முன்பதிவு இல்லாத 2ஆம் வகுப்பு பெட்டியில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை ரயில்வே கொண்டு வந்துள்ளது. அதே நேரத்தில் ஐஆர்சிடிசி இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டு அந்த டிக்கெட்டுகள் வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தால் தானாகவே காலாவதியாக பயணிகளுக்கு பணம் திருப்பி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முறையானது தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: ஏப்ரல் மாதத்தில் 2,37,000 கோடி ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளதாக ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் 2,10,000 கோடி ஜிஎஸ்டி வசூலான நிலையில் தற்போது 2,37,000 கோடி வசூல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் கடைகளில் தமிழ் பெயர் பலகை வைக்க விழிப்புணர்வு செய்து வருகிறோம் என்று அமைச்சரான சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது எனவும், தமிழ்நாட்டிலும் கடைகளின் பெயர் பலகையில் முதலில் தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: பயணிகளின் கோரிக்கைகள் அடிப்படையில் சென்னையில் ஏசி மின்சார ரயிலின் கால அட்டவணையானது இன்று மே மாதம் 2ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. அதன்படி முதல் ஏசி மின்சார ரயில் சேவையானது தாம்பரத்திலிருந்து காலை 6:50 மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு காலை 7:35 மணிக்கு சென்றடையும். இரண்டாவது ஏசி மின்சார ரயில் சேவையானது செங்கல்பட்டிலிருந்து காலை 7:50 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரையை காலை 9:25 மணிக்கு வந்தடையும். மூணாவது சேவையானது சென்னை கடற்கரையிலிருந்து காலை 9:41 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்தை காலை 10:36 மணிக்கு அடையும்.
4வது ரயில் சேவையானது தாம்பரத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரையை மதியம் 1:55 மணிக்கு அடையும். 5வது ரயில் சேவையானது சென்னை கடற்கரையிலிருந்து பிற்பகல் 2:30 மணிக்கு புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு மாலை 4 மணிக்கு சென்று அடையும். 6வது ரயில் சேவை செங்கல்பட்டிலிருந்து மாலை 4:30 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு மாலை 6 மணிக்கு வந்தடையும். 7வது ஏசி மின்சார ரயில் சேவையானது சென்னை கடற்கரையிலிருந்து மாலை 6:17 மணிக்கு புறப்பட்டு இரவு 7:50 மணிக்கு செங்கல்பட்டை சென்றடையும். 8வது ரயில் சேவையானது செங்கல்பட்டிலிருந்து இரவு 8:10 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்தை இரவு 8:50 மணிக்கு வந்தடையும். 4 ஏசி ரயில் சேவைகள் மட்டுமே மே மாதம் 2ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை திரிசூலத்தில் தற்காலிகமாக நின்று செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. மே 2 முதல் 3 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 11வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள 23 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 68 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். குறை தீர்ப்பாளர் பணிக்கு ஒரு அமர்வுக்கு ஊதியமாக 2250 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதிகபட்சமாக மாத சம்பளமான 45,000 வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணம் கிடையாது. தேர்வு செய்யப்படும் முறையானது நேர்காணல். விண்ணப்பிக்க கடைசி தேதி 5/5/2025. 12வது அறிவிப்பு. ஏடிஎம்மில் ஒரு மாதத்தில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வசூலிக்கப்படும் கட்டணத்தை 21 ரூபாயிலிருந்து 23 ரூபாயாக உயர்த்தி இந்திய ரயில்வே வங்கி அறிவித்தது. இந்த அறிவிப்பானது நேற்று முதல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கும் வருகிறது. 5 முறைக்கு மேல் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாய் கட்டணம் பிடிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு மற்றும் கடைசியான அறிவிப்பு. மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான 2025ஆம் ஆண்டு இளநிலை நீட் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டை ஹால் டிக்கெட்டை தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் 566 நகரங்களில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் இப்போது தங்களது நுழைவுச் சீட்டுகளை அதிகாரப்பூர்வ இணையதளமான neet.nta.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.